ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. நம்ம டெய்லி இப்போ சூப்பு குடிக்கிறது வாடிக்கை ஆயிடுச்சு. அதை நம்ம டெய்லி நம்ம பொடி பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ரெடிமேட் சூப்பு பேக்கெட் வாங்கினோம்னா ஒரு பேக்கெட் சின்ன 50 கிராம் 100 கிராம் கூட 60 ரூபா 70 ரூபான்னு விற்கிறாங்க. நம்ம வீட்டிலையே ஈஸியாக சூப்பு ரெடிமேட் செஞ்சு வச்சுக்கலாம். ரெடிமேடு பொடி ரெடிமேடாகவே நம்ம சூப்பு பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா நான் நினச்ச நேரம் எந்த காயினாலும் போட்டு எந்த கீரைனாலும் போட்டு நம்ம ஒரு சூப் ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு. அதுக்கு நான் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரு 3 நாள் நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, நல்லா காய வச்சுருக்கேன். உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஸ்கின்னும் அந்த உள்ள சதையை மட்டும் எடுத்து நல்லா காய வச்சிங்கன்னா, அந்த சீட்ஸோடு போட்டிங்கன்னா அழுகிடும். நல்லா சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக போட்டு 2 நாள் 3 நாள் நல்லா காய வச்சோம்னா சூப்பராக ஆயிரும் பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு. அதே மாதிரி பூண்டு ஒரு 7 ஒரு பெரிய ஒரு 10-15 துண்டு எடுத்து நல்லா தோல்லாம் எடுத்துட்டு மேலே உள்ள ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள், சூப்பராக காஞ்சிருக்கு. அதே மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி நல்லா வெயில காய வச்சுருக்கேன். நல்லா எல்லாமே நல்லா அழகாக காஞ்சிச்சு பாருங்கள். நல்லா இப்படி காயணும், நல்லா மொறுன்னு காயணும். அதே மாதிரி மிளகு 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். உப்பு, பிளாக் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கார்ன்ஃப்ளவரு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இவ்வளவுக்கு தேவையானது ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நமக்கு ரெடிமேடாக இந்த இப்போ பொடி ரெடி ஆகிடும். இதை நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடலாம். ஜார் பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் வெயிலில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு கெடாமல் இருக்கும். இந்த பொடி செய்கிற பொடி கெடாமல் இருக்கும். நல்லா தொடச்சிக்குங்க, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க இதெல்லாம் போட்டுடலாம். பூண்டு நல்லா காய்ஞ்சு வச்சுருக்குது, நல்லா காய்ஞ்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா ஸ்லைஸாக காய வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ தான் இருப்பாங்க, 1 ஸ்பூன் தான் வந்திருக்குது. நல்லா காய வச்சிடணும். உள்ள சீட்ஸை கட்டாயமாக நீங்கள் எடுத்துடணும், இல்லைட்டு அழுகி தான் போகும், காயாது. மிளகு, ஜீரகம், இதிலே நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். எடுத்து வச்சிருக்க உப்பையும் போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாம் நம்ம இப்போ நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் போட்டுடலாம். இதை நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளியை காய வைக்கிற டைம் மட்டும்தான் 2 நாள் 3 நாள் ஆகும். நம்ம மற்றதெல்லாம் ஈஸியாக அழகாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடிமேட் சூப் பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் 1 ஸ்பூன் எடுத்து நமக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேர் தக்கன 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து, 4 பேருக்குன்னா 1 ஸ்பூன் போதும். அதில் நம்ம என்ன காய் போடணுமோ போட்டுக்கலாம். நான் ட்ரையாக முருங்கைக்கீரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி. இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பை கூட டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை கலந்து நல்லா ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா 1 மந்த் 2 மந்த்து கூட அப்படியே இருக்கும். நம்ம நினச்ச நேரம்
டக்குன்னு ஒரு சூப் போட்டு குடிச்சிடலாம். ஒன்றுமே காய் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு இந்த சூப் ரெடி பண்ணி காலையில் குடிச்சிடலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம முருங்கைக்கீரை சூப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த முருங்கைக்கீரை நல்லா நிறைய கிடைக்கிற டைமில் நல்லா வீட்டுக்குள்ளேயே காய வச்சு இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா முருங்கைக்கீரை பொடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கொதிக்க வச்சா முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிரும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ரெடிமேடு சூப்பு வச்சு சூப்பு பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ரெடிமேடு சூப்பு சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 3 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட நம்ம முருங்கைக்கீரை நல்லா வீட்டுக்குள்ளேயே காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்ல கீரையோட தண்ணி கொதிக்கட்டும். நல்லா முருங்கைக்கீரை தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ரெடிமேடு பொடி பண்ணி வச்சுருக்கோம்லே, அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பொடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படி இது விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு ரெடிமேடு சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதில் ஸ்வீட் கார்ன் கூட போடலாம், பன்னீர், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த காய்கறியை போட்டு ரெடிமேடாக சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் காலையில் ஒரு கிளாஸ் குடித்தாவே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நல்ல ஹெல்த்துக்கு எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெல்த்து தான் சாப்பாடு. பாருங்கள், சூப்பரான ஒரு ரெடிமேட் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் மெனக்கிட வேண்டியதே இல்லை. நினச்சோம்னா டக்குன்னு ஒரு சூப் போட்டு குடிச்சிடலாம் பாருங்கள். லேசாக ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். சூப்பரான நமக்கு ரெடிமேட் சூப்பு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு கிணத்துல விடலாம். பாருங்கள், நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, ரெடிமேடு சூப் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம விருப்பத்துக்கு என்னாலும் போட்டுக்கலாம். நான் போடும் ஸ்வீட் கார்னோட இல்லை பொடி பொடி போட்டுக்கலாம். ப்ரெட்டு வேணால் ப்ரெட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோதான். டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெடிமேடு பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. நினச்ச நேரம் நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். பாய்.